ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைட் அகாடமி சேனல். நான் உங்கள் பிரகாஷ். ஸோ இப்போ எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்குது என்ன அப்படின்னா, நவம்பர் 11 என்ன நடக்கும் அப்படின்னு. இதே மாதிரியே உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருந்தால் தெரியும், ஜூன் 11 என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். என்ன அப்படின்னா, 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போடுவாங்களா அப்படிங்கிறதுக்காக கோர்ட்டில் கேஸு மத்தியானம் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதிரடியாக நம்ம தமிழக அரசு காலையில் 10 மணிக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, 10th ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 11th ஸ்டாண்டர்ட் எழுதாத அந்த ஒரு பரீட்சையும் ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி திருப்பி ஒரு 11ஆம் நம்மளுக்கு வந்திருக்கு பள்ளி திறப்பு குறித்து. அதாவது என்ன அப்படின்னா, 9ஆம் தேதி கருத்து கேட்பு கூட்டம் நடக்க போது, அதுக்கு பேரண்ட்ஸ் எப்படி வரணும், அதுக்கு அடுத்து அவங்க வீட்டில் இருந்தே ஆன்சர் பண்ணலாமா அப்படிங்கிற விஷயங்கள் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்ன மாதிரியான ஃபார்ம்ஸ் எல்லாம் ஸ்கூலில் கொடுப்பாங்க, எப்படி அதை பேரண்ட்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம சேனலில் தான் ஃபர்ஸ்ட்டாக போட்டிருந்தோம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ 11ஆம் தேதி என்ன முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதாவது மாணவர்களோட பெற்றோர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க. நிறைய பள்ளிகளில் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஸ்கூல்லேருந்து அனுப்பின வாட்ஸ்அப் மெசேஜஸ்லாம் அனுப்பியிருந்தாங்க. அதில் என்ன அப்படின்னா, டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட முழு ஒத்துழைப்பு என்னவோ அதை மட்டும் நீங்கள் கொடுங்க. அதாவது உங்கள் கருத்து கேட்பு உண்மையானதாக இருக்கணும், நாங்கள் யாரும் ஃபோர்ஸ் பண்ணலை, உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்திங்க அப்படின்னா, கவர்மெண்ட் என்ன ப்ரொசீடிங்ஸ் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருக்காங்க ஒரு சில ஸ்கூல்ஸில். ஸோ ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்க போகிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வேண்டாம் அப்படின்னா கவர்மெண்ட் வேண்டான்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ கவர்மெண்ட் பேரண்ட்ஸ் வைக்கணும்னு சொன்னால் வைக்க போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ த டெசிஷன் இஸ் நவ் பேரண்ட்ஸோட கையில் தான் இருக்குது. பெற்றோர்கள் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான். நம்ம சேனல்லையும் ஒரு கருத்து கேட்பு போட்டிருக்கோம். ஸோ அந்த கருத்து கேட்பு பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட சேனல் கம்யூனிட்டி டேப்பில் போனீங்கன்னா இருக்கும். அதில் நீங்களும் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். அதோட முடிவை நாளைக்கு சாயங்காலம் தெரியும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு கெஸ் பண்ணிடலாம். பள்ளிகள் 16ஆம் தேதி திறக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெற்றோர்கள் அதிகமாக சொல்லியிருக்காங்களா, இல்லை திறக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.